ஒரு கண்டிஷன். ஓகே. இஃப் கண்டிஷன் அதனுடைய சின்டாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டிருப்போம். சரிங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி பார்க்கும். ட்ரூவா இருந்தா ஒண்ணு எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபால்ஸா இருந்தா ஒண்ணு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் இருக்குங்க. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இந்த கண்டிஷனுக்குள்ள நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த இந்த 2ம் யூஸ் ஆகும். ஓகே. அண்டு ஆர் இந்த 2ம் உங்களுக்கு யூஸ் ஆகும். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதுக்கு ட்ரூ ஃபால்ஸ் இது வந்து நம்ம லாஜிக் தெளிவாய்க்கணும். லாஜிக் நத்திங் பட் ஃபால்ஸ்னா 0. எப்பவுமே ஃபால்ஸ்னா 0. ட்ரூ அதர் தேன் 0 எல்லாமே ட்ரூ தான். ஸோ நீங்க அப்படி கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லெட்ஸ் அஸ்யூம் இப்போ அண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா 0 1 ஓகேவா? இப்படி ஒரு காம்பினேஷன் வரலாம். இது 1 0 இப்படி ஒரு காம்பினேஷன் வரலாம். அதே போல 0 0 1 1 இப்படி 4 காம்பினேஷன் வரலாம் இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சுட்டு. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வச்சு இந்த 4 காம்பினேஷன் வரும். ஸோ அண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் 0னா ஃபால்ஸு, இது ட்ரூ. அப்ப 0 அண்ட் 1 அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இந்த 2மே ட்ரூவா இருக்கணும். சரிங்களா? எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் 2மே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இதுவும் ட்ரூவா இருக்கணும். இதுவும் ட்ரூவா இருக்கணும். இதுவும் எல்ஹெச்எஸும் ட்ரூவா இருக்கணும். ஆர்ஹெச்எஸும் ட்ரூவா இருக்கணும். அப்பதான் இது ட்ரூன்னு சொல்லும். அப்போ இங்க 0ங்கிறது ஃபால்ஸு, இங்க இது ட்ரூ. அப்படின்னா இது என்ன ஆகும்? ஃபால்ஸு ட்ரூ. ஃபால்ஸ் 0 அண்ட் 1 அப்படின்னா இது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அதே போல இங்க 0 இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. இதுவும் ஃபால்ஸ் தான் உங்களுக்கு. 0 0 2மே ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். உங்களுக்கு எப்போ ஒன் ரிசல்ட் வரும் அப்படின்னா 2மே ட்ரூவா இருக்கணும். இது எல்ஹெச்எஸ்ன்னு பார்த்தோம், இது ஆர்ஹெச்னு பார்த்தோம் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூன்னு வரும். இதுதான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு அப்படியே இந்த 2ல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்துச்சுனாலே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றதுக்கு பேரு ஆர். ஆர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த 2ல ஏதோ ஒன்று ட்ரூவா இருந்தாலே போதும். 2 சைடுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் அது ஃபால்ஸ்னு சொல்லணும். மீதி எல்லாமே அதுக்கு ட்ரூ தான். ஸோ ஆர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்னு போடுறீங்க. இந்த சைடு எனக்கு ட்ரூவா இருக்கலாம், இந்த சைடு ஃபால்ஸா இருந்தாலும் எனக்கு ட்ரூ தான். ட்ரூ மீன்ஸ் 1, அதாவது ட்ரூ. ஓகே. அல்லது இந்த சைடு ஃபால்ஸா இருக்கலாம், இந்த சைடு 1 இருந்தாலும் எனக்கு ட்ரூ தான். இது ட்ரூ தான். அல்லது 1 1 இப்படி போட்டாலும் அது ட்ரூ தான். இதுவும் ட்ரூ தான். இது எப்பதான் ஃபால்ஸை கொடுக்கும் அப்படின்னா, 2மே 0 0 2 சைடுமே ஃபால்ஸ் ஆயிருந்தா மட்டும்தான் அந்த ஆர் ஆப்ரேஷன் என்ன பண்ணும், ஃபால்ஸ்னு கொடுக்கும். நீங்க பிசிக்ஸ் ஓகே 11th இந்த தடவை தான் போறோம். அப்படி கேட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? என்ன அண்டு கேட்டு ஆர் கேட்டு. சரிங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த 2 பிட்டு ஆன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு பேர் தான் இந்த, ஐ மீன் அதை வச்சு தான் இந்த லாஜிக்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆர். புரிஞ்சுதுங்களா? அண்டுக்கும் ஆருக்கு டிஃபரன்ஸ். ஹலோ, குட் மார்னிங் சபரி. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? புரிஞ்சுதாமா? அண்டு ஆர். தென் நாட். நாட் வந்து ரொம்ப சிம்பிள்.
நாட் வந்து எனிதிங் எனி வேல்யூ அதுக்கான நெகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபால்ஸா மாத்திரும். சரிங்களா? அதுவே நீங்க ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதை ட்ரூவா மாத்திரும். இதுதான் வந்து இந்த நாட் ஆபரேட்டரோட வேலை. ஓகே, ஓகே சார். புரிஞ்சது இல்லைங்களா? இதுதான் வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லி பார்த்தோம். தென் பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? பிட்வைஸ் ஆபரேட்டர்னா ஈச் அண்ட் எவ்ரி பிட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணி நீங்க அதுல ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். அதை பத்தி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் அதை பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ன்ட்டு ஒன்று இருக்கு. இன்னு நாட் இன். சரிங்களா? இன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ்ல அல்லது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 30 பேர்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்காரா அப்படின்னு செக் பண்றோம். சரிங்களா? ஸோ தட் இஸ் கால்டு மெம்பர்ஷிப். அதாவது மெம்பர்னா என்ன சொல்லுவோம், ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு லார்ஜர் செட் இருக்கு, அந்த செட்டில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்றது, அந்த கிளாஸ்ல ஒரு மெம்பராக இருக்காரான்னு சொல்லி செக் பண்றது. ஸோ அதை எப்படி நம்ம பைத்தான்ல கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்ல கொண்டு வரலாம். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த இன்னும் நாட் இன்னும் உங்களுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு சிஎம்டி இப்போ ஏ ஈக்குவல் டு தர்றேன், பி ஈக்குவல் டு தர்றேன். இப்போ ஏ அண்டு பி இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸு. இது வந்து என்ன சொல்றது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். சரிங்களா? ஏ ஈக்குவல் ஃபால்ஸு, பி ஈக்குவல் டு ஃபால்ஸு அப்படின்னா ஏ அண்டு பி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் வரும். ஏ ஈக்குவல் டு ட்ரூ, பி ஈக்குவல் டு ஃபோர். இப்போ ஏ அண்டு பி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர் ஆப்ரேட்டர் உங்களுக்கு ட்ரூன்னு வரும். இதுவே ஏ ஆர் பி அப்படின்னா இதுவும் ட்ரூ தான் வரும். இப்போ ஏ ஈக்குவல் டு ட்ரூ, பி ஈக்குவல் டு ஃபால்ஸ். இதையே நான் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ வரும். இங்கே ஏ சாரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ ட்ரூ ஒன்று ஃபால்ஸ், ஏபி ஏ ட்ரூ பி ஃபால்ஸு, ஏ அண்டு பி போட்டேன்னா எனக்கு ஃபால்ஸ்னு ரிசல்ட் வந்துருச்சு. வேறஸ் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இங்கே அண்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஆர் கொடுத்துருக்கேன். ஆனால் ரிசல்ட் என்ன வருது, எனக்கு ட்ரூன்னு வருது. பிகாஸ் எதர் ஒன் சைடு வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுனாலே இது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம். இப்போ அதுவே நாட் ஏ, ஏவோட வேல்யூ இப்போ என்ன ட்ரூன்னு இருக்கு, அதுக்கு நான் நாட் போடுறேன். நாட் போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஃபால்ஸ்னு வந்துருச்சா? ஸோ ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸானு மாற்றும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு மாற்றிக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்து இந்த நாட் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இது பார்த்தோம் அப்படின்னா மை ஏபிசிடிஎஃப் இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ
இப்போ இந்த எக்ஸ் நான் ஏல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன், இருக்குன்னு சொல்லியிருக்கு. வேறஸ் நான் இப்படி கொடுக்குறேன், கேபிட்டல் எக்ஸ் இன்னும் ஏ கொடுத்தா ஃபால்ஸ் வருது. ஏன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ் இந்த லிஸ்ட்ல இல்லை, இந்த இந்த சீக்வன்ஸ்ல இந்த பர்டிகுலர் எலிமெண்ட், இது ஒவ்வொன்றும் எலிமெண்ட்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர்னு சொல்லுவோம். வேறஸ் ஒருவேளை லிஸ்ட் இன்னைக்கெல்லாம் நம்ம அந்த லிஸ்ட்டை பற்றியெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது எலிமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஏ அதாவது எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு மெம்பராக இருக்காரான்னு செக் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்லிருச்சு, எனக்கு ஆமா இருக்காரு அப்படின்னு சொல்லிருச்சு. வேற நான் கேபிட்டல் எக்ஸ்னு ஒருத்தர் அங்கே அதில் இருக்காரா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்லிட்டு, கேபிட்டல் எக்ஸில் அப்படி யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிருச்சு. சரி, அதே போல் இப்போ 0 இன் ஏ, இதில் ஏல 0 இருக்கா? இல்லை, சாரி, 0 ஏ, ஸோ ஃபால்ஸ். ஸோ 0 இதில் ஒன் ஆஃப் த மெம்பராக இல்லை. ஓகேவா? இதையே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா, நாட் இன் அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் நாட் போடுறேன். நாட் போட்டால் என்ன ஆகும்? இப்போ தானே பார்த்தோம், ஒரு ஆப்ரேட்டர் முன்னாடி நாட் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாற்றிடும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றிடும். அப்போ இதுக்கு ரிசல்ட் என்ன வரும்? ட்ரூ வரும். ஏன்னா 0ங்கிறது ஒரு கிளாஸில், இப்போ உதாரணத்துக்கு இங்கே சபரி ரியானான்னு 2 பேர் இருக்கீங்க. நான் இதில் 2 விதமாக நான் செக் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற ஆள் யாராவது இப்போ சபரி இருக்காரா அப்படின்னு நான் கேட்கலாம். இல்லை இந்த கிளாஸில் மோகன் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஸோ 2 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் என்ன கேட்கலாம்னா, இந்த கிளாஸில் மோகன் ஒருத்தர் இருக்காரான்னு கேட்கலாம். இல்லை இல்லாத ஒருத்தர் நான் என்னன்னு கேட்பேன், மோகன் ஒருத்தர் இங்கே இந்த கிளாஸில் இல்லை அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்கலாம். 2 விதமாக கேட்கலாம். ஸோ அந்த 2த்துக்கான ஆப்ஷன் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒன்று, இதில் இருக்காரு தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்லும். அதே மாதிரி இந்த கிளாஸில் அவர் இல்லை தானே அப்படின்னு கேட்டாலும் நான் என்னதான் சொல்லுவேன், ஆமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஆமா இல்லைங்கிறத நீங்க 2 விதமா எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 விதமா கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த இன்னும் நாட் இன்னும். ஓகேங்களா? நாட் இன் அப்படின்னா இந்த கிளாஸ்ல அவர் இல்லை தானே, ஆமா இல்லை அப்படின்னு சொல்லும். அதே இங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்காரான்னா இல்லைன்னு சொல்லுது. ஓகேவா? நாட் என்ன பண்ணும், ட்ரூவா இருந்தா ஃபால்ஸா மாத்தும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூவா மாத்துன்னு சொல்லி பார்த்தோம். இங்க இந்த ஆப்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஃபால்ஸு, அதுக்கு நான் முன்னாடி நாட் போட்டிருக்கேன். அப்போ இதுங்க ட்ரூ வருது. லாஜிக் அப்படி நீங்க எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கிளாஸ்ல 0ன்னு ஒருத்தர் இல்லை, அதனால வந்து ட்ரூன்னு சொல்லிருச்சு. புரியுதுங்களா? இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? பேசிக் டேட்டா டைப்ஸு, இன்புட் அண்டு பிரிண்ட், இந்த 2 இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லுவோம்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் வில் பி எக்ஸிக்யூட்டட் டு பர்ஃபார்ம் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செர்டைன் டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணும், ஒரே மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இந்த பைத்தானில் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாட்டிக் வேல்யூவாக தான் கொடுத்துருக்கேன். ஏக்கு எல்லாத்துக்குமே நான் வேல்யூஸை இங்கேயே டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஏன்னு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஏவுக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து டைனமிக்காக ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு ஏதாவது வேல்யூஸ் வந்து நான் டைரெக்டாக வாங்கணும், யூசர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகிறது இந்த 2 ஃபங்க்ஷன்ஸும். ஓகேங்களா? ஸோ ஒன் இஸ் இன்புட். இன்புட் இஸ்
நத்திங் பட் அக்செப்டிங் த ரிக்வெஸ்ட் ஃப்ரம் த யூசர். சரிங்களா? இன்புட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் இன்புட் என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எப்படின்னா, நீங்கள் இன்புட்டாக கொடுக்கறத வாங்கி பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த வேலையை தான் இது பண்ணுது. நம்ம கிட்ட இருந்து வாங்கி அந்த இன்புட்டை அந்த இன்டர்பிரட்டருக்கு கொடுக்கும், அல்லது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி விட்டுரும். நீங்க கொடுத்துருக்கிற ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு இந்த வேல்யூஸை அசைன் பண்ணிடும். இது வந்து கிட்டத்தட்ட சியில் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஸ்கேன்எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? அது என்ன பண்ணும், நம்ம யூசர் இன்புட் கொடுக்கறத ரீட் பண்ணிக்கும். ஒவ்வொரு வேரியபிளுக்காக நீங்க கொடுத்துருப்பீங்க ஏ ஈக்குவல் டு ஸ்கேன்எஃப் அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் சொல்லியிருப்பீங்க ரீட் பண்ண சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்புட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு. இதில் ஒரு ப்ராம்ப்டிங் ஸ்ட்ரிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஏக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேங்கிறத என்ன பண்ணிக்கலாம், இன்புட் என்ன பண்ணலாம், என்டர் என் நம்பர் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏக்கு வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா 10ன்னு பிரிண்ட் ஆகுது. இது எப்படி பிரிண்ட் ஆகுது, நான் நம்பர் தான் கொடுத்தேன், ஆனால் என்னென்ன பிரிண்ட் ஆகிருக்கு, சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள பிரிண்ட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், இந்த இன்புட் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ நான் இதை வந்து திரும்ப b ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் another நம்பர் 20. சரியா? இப்போ ஏ பிளஸ் பின்னு போட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் கன்கார்டினேட் ஆகி வரும் 10 20ன்னு. சம் பண்ணல, இது என்ன ஆயிருக்கு, ரெண்டையும் அப்படியே இந்த 10 மேல இந்த 20 அப்பெண்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் இட் இஸ் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதை நான் வந்து நம்பரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் எக்ஸ்பிளிசிட்டா இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 10ன்னு வந்துடும். வேற அதே பி, இதையும் நான் என்ன பண்றேன், இன்ட், அதாவது எந்த டைப்புக்கு நான் மாத்தணுமோ அந்த பர்டிகுலர் டைப்பை வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். இன்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி, அல்லது வந்துட்டு அப்படி கன்ஸ்ட்ரக்டர் அல்லது ஆப்ஜெக்ட்னு கூட சொல்லிக்கலாம். 20, இப்போ ஏ பிளஸ் பி பார்த்தோம் அப்படின்னா 30ன்னு வந்துருச்சு. ஸோ இதை நீங்க இன்ட்டுன்னு மட்டும் இல்லை, ஃப்ளோட்டா கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்புட் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்டிங் ஸ்ட்ரிங். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு இப்படி கூட கொடுக்கலாம். என்ன சொல்றேன், இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் இந்த இன்புட் ஃபங்க்ஷனோட வேலை. அடுத்தது வந்து பிரிண்ட். பிரிண்ட்னா என்ன அப்படின்னா பிரிண்ட் ஏ. அதே தான் இங்க பார்த்தீங்கன்னா இந்த வாங்கின இன்புட்டை நம்மளுக்கு திரையில காட்டுறதுக்கு யூஸ் ஆகுறது இந்த பிரிண்ட் மெத்தட். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இன்புட் மெத்தட் அண்ட் பிரிண்ட் மெத்தட். பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணி காட்டும், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இன்புட்டுங்கிறது யூசர் இன்புட்டு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? எனி டவுட்ஸ்? புரியுது சார். ஓகே, சரி. இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ 1 மினிட்.